ஜெபமும் தேவை. விசுவாசிகளுக்கு என்ன தேவை? விசுவாசமும் ஜெபமும். வெறும் விசுவாசத்தை மட்டும் ஆண்டவர் சொல்லல, அல்லது வெறும் ஜெபத்தை மாத்திரம் சொல்லல. விசுவாசமும் தேவை, ஜெபமும் தேவை. இந்த ரெண்டும் என்ன செய்யப்படணும்? நம்மிடத்துல காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போ விசுவாசி பிள்ளைகளுக்கு விசுவாசமும் தேவை, ஜெபமும் தேவை. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜெப வாழ்க்கை இல்லாம, என்னது ஜெப வாழ்க்கை இல்லாம விசுவாசத்தை மட்டும் வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில பிள்ளைகள் ஜெபம் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறாங்க, விசுவாசம் இல்லாம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், வெறும் ஜெப வாழ்க்கை இல்லாம விசுவாசத்தை மட்டும் வச்சுக்கிட்டு கர்த்தர் எனக்கு நன்மை செய்வாரு, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாரு, கர்த்தர் எனக்கு உதவி செய்வாரு, கர்த்தர் என்னுடைய வியாதியை சுகமாக்குவார் என்று சொல்லி ஜெப வாழ்க்கை இல்லாம விசுவாசத்தை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது? சுத்த கூடாது. ஹல்லேலூயா.